எப்போ பார்த்தாலும் வீட்டுள்ள குப்பையாக தான் கிடக்குப்பா. கதவை ஒரு நேரம் திறந்து வைக்க முடியல. வெளியே உள்ள அவ்வளோ குப்பையும் அடிச்சுட்டு அந்த ஆள் காற்றுல உள்ளதான் வந்து கிடக்கு. வீட்டு உள்ளேயும் குப்பையாக தான் கிடக்கு, வீட்டு வெளியும் குப்பையாக தான் கிடக்கு. எப்போ பார்த்தாலும் பெருக்க வேண்டியதா இருக்குப்பா. சீக்கிரமா அவ்வளோத்தையும் பெருக்கி முடிச்சுட்டு சோத்த பொங்கணும்ப்பா. வயிறு வேற பசிக்கு. காலையில் 11 மணி ஆகிட்டு இன்னும் சோத்த பொங்காமல் சுற்றிட்டு கிடக்கேன். அங்கே இங்கே நவ வீடு இவ வீடுன்னு கதை பேச போனாலே விளங்காது. அந்த ஆள் அங்கே உட்காந்துருவோம். இந்த ஆடு மாடு வேற தீவனம் போடணும்னு நினச்சேன். அதை வேற மறந்து தொலைச்சிட்டேன். எப்பா எப்பா ஒரு சம குப்பையாலாம் கிடக்கு. எம்மா எவ்வளோ குப்பையாக கிடக்கு. சே, இந்த டேபிள் கீழெல்லாம் அவ்வளோ குப்பை சேர்ந்து கிடக்குப்பா. என்னதான் பண்ணனே தெரியல. டெய்லி 2 நேரம் பெருக்கினாதான் வீடு வீடா கிடக்கு. ஐயே, இது என்ன ஸ்வீட் பாக்ஸா? ஐயே, அப்பவே இந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருக்க லட்டை திங்கணும்லாம் நினைச்சு இன்னும் திங்காமலாம் இருந்திருக்கேன். இந்த லட்டை வாங்கி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. கெட்டு போயிருக்குமா இல்லை என்னன்னு தெரியலையே. அவளுக்கே திங்கலான்னு பார்த்தா வேற நம்மளுக்கு வேற தின்னுபிட்டு வேற சுகர் வேற கூட்டிட்டா வேற அது வேற கஷ்டம். சுகர் பிபிலாம் இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. தூர போட்டுடலாமோ? பாக்ஸ் வேற நல்லா புதுசா அழகா இருக்கு. இதை தூர போடவும் மனசு இல்லையே. என்ன பண்ண இப்போ? லட்டு வேற கெட்டு போயிருக்குமோ? என்ன பண்ண? யார்கிட்ட கொடுக்க? பேசாம சின்ன பொண்ணுகிட்ட தூக்கி கொடுத்துட வேண்டியதுதான். அவதான் நல்லா தும்பா. வெளியே கொண்டு போனா அவ இருந்தா கொடுத்து அவ தலையில தப்பிட வேண்டியதுதான். தூர போட மனசே இல்லை. சரி, அவ தின்னுட்டு போட்டோம். இப்படி முழு பாக்ஸா கொண்டு போய் கொடுத்தா நம்ப மாட்டாளோ? சரி, ஒரு கிண்ணத்துல அழகா வச்சு அடுக்கி கொண்டு போவோம். நல்லா அழகா லட்டு அடுக்கியாச்சு. அந்த ஆளை கொண்டு போய் கொடுத்துருவோம். ஐயா, லைட்டா ஒரு மாதிரி பூசணம் புத்தன மாதிரி ஒரு மாதிரி நாறுதே. சரி, பரவாயில்ல, கொண்டு போய் கொடுக்கும். அடியே ஒத்த ரோசா, உன் பேச்சை கேட்டு அந்த சின்ன பொண்ணை கூட்டு போனதுக்கு எனக்கு 2500 ரூபா ஜூஸுக்கு தெண்டோண்டி. இப்போ என் புருஷன் என்னடான்னு அந்த பேக்கை 4000 ரூபாய்க்கே வாங்கினான்னு என்ன அப்படி ஒரு அசிங்கப்படுத்துறான். அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சான்னு வச்சுக்கி, ஏன்னா அந்த ஆளை வீட்டை விட்டு அந்த ஆளை வெளியே துரத்தி விட்டுருவான். ஜூஸ்ல இன்னும் ஒரு 10-20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. அவள் தான் ஆயிரக்கணக்கில் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தெரிஞ்சிருக்கா. ஏ செல்லத்தாய்க்கா, எனக்கு என்னக்கா தெரியும். நம்ம என்னடானா ஒரு 10 ரூபா லெமன் ஜூஸ்ல முடிச்சுக்கிட்டோம். அவ இருக்கிற அவ்வளவு பழத்துலயும் ஜூஸை கேட்டு வாங்கி குடிச்சிடக்கா. என்னக்கா பண்ண இப்படி பண்ணுவோம்? நான் எங்க நினைச்சேன், சரி வந்தா கொஞ்சம் பேக் விலையை குறைச்சு பேசுவோன்னு பார்த்தேன். பேக் விலையை குறைச்சு பேசிட்டு கடைசியில் ஜூஸ் விலையெல்லாம் ஏற்றி விட்டா. என்னக்கோ எல்லாரும் பேக் வாங்க பேருக்கே போல, என்ன ஒரு வார்த்தை கூட யாரும் கூப்பிடலையே. ஆமா, ஒருத்தைய கூட்டு போனதுக்கே 2500 ரூபா நட்டம் பண்ணி விட்டு போயிட்டா. இங்க அவ்வளோரையும் கூட்டு போனா வேற யார் அவ்வளோக்கும் தண்டமா செலவு பண்ணுவா? ஏ உத்தரோசா, ஒரு 1000 ரூபா கைமாத்தா இருந்தா தாடி. 1000 ரூபாயா? 1000 ரூபா எதுக்குக்கா உங்களுக்கு? அந்த கதையேண்டி கேட்குற. அந்த பேக் 3000 ரூபான்னு சொல்லி ஏமாத்தனே என் புருஷன்கிட்ட. அவன் என்னடானா மிச்சம் 2000 தானே என்கிட்டயே கேட்கான். அங்கே ஜூஸுக்கே நம்மளுக்கு 4000 ரூபா ஆகிப்போச்சு. என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்கு. இப்போ 1000 ரூபா வேணும். இன்னைக்கு காலையிலேயே தர சொன்னா நான் இன்னும் காசை கொடுக்கல பார்த்துக்க. நீ இப்போ 1000 ரூபா தந்தானே உன்கிட்ட வாங்கி கொடுத்து விடுவேன் பார்த்துக்க. எல்லாம் அந்த சின்ன பொண்ணால வந்தா வேணாம். என்ன பண்றது இப்போ? ஐயா அப்படியாக்கா, என்கிட்ட வேற காசு இல்லையே. ஆமா, காசு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இப்படி பெரிய கதை கேட்டு கிடைக்கியோ. ஒரு இளவுக்கு ஆக மாட்டா போலையே நீ. ஏ இழுவ ஏக்கா, என்கிட்டையும் காசு இல்லையே. எம்மா தாயே, நான் ஒன்றும் உன்ட்ட காசு கேட்க ஒன்றும் கூப்பிடல. எம்மா பேரதான் சொல்லி கூப்பிட்டேன்ப்பா. அதுக்குள்ள பேரு என்கிட்ட காசு இல்லைன்னு அந்த ஆளை வாயான்னு பொழந்துட்டு கிடக்கா. ஐயா அப்படியாக்கா, சொல்லுங்கக்கா. சீ, கூட இருக்கவளே இப்படி இருக்காளுவப்பா. நான் என்ன உங்ககிட்ட காசை வாங்கிட்டு என்ன ஓடியா போறேன்? அந்த முடிய மாட்ட பால் இருந்ததுன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 200 பால் கொண்டு வர சொல்லுன்னு சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சீ, அவ்வளவு விஷமால இருக்கியே. என்ன அவளும் கோரஸ் போட்டு உட்கார்ந்துருக்கு? செல்லத்தாய்க்கோ, சின்ன பொண்ணு வராக்கோ. செல்லத்தாய்க்கோ, என்ன? என்னக்கா மூஞ்சி நல்ல பிரகாசமா இருக்கு. ஏதாச்சும் நல்ல விஷயமா? சந்தோஷமா இருக்கே போலயே. ஆமா ஆமா, சந்தோஷமா இருக்காவே. இவ வந்து பார்த்தா. என்னக்கா மூஞ்சி நல்ல பிரகாசமா இருக்குன்னு சொன்னதுக்கா கோவப்படுறியே? என்னக்கா நீங்க? ஆமா, இவ பண்ண வேலைக்கு வேற கோவப்படாம இவ வச்சு கொஞ்சமா செய்வாவே. என்ன சின்ன பொண்ணு, நேத்து செம்ம டோசு போலையோ மாமியார்ட்ட. ஆமாடி, அந்த கிளவி வேற எங்க போறா எங்க வரேன்னு ஒரே நோட்டை விட்டுட்டே திரியிறா பத்துக்க. ஏமா நேத்து சோறு சாப்பிட்டேன்னு அந்த கத்துறா. அதான் செல்லத்தாய்க்கா தான் நல்ல ஜூஸை வாங்கி நம்மளுக்கு தந்தாவலாம். நான் குடிச்சுட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சு விட்டு பத்துக்க. சோறு மிச்சம் கிடக்குன்னு அதுக்கு அந்த கத்திட்டு திரியிறா. நான் மட்டும் ஜூஸ் குடிச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அவன் கொண்டே எடுத்து விடுவா. ஆமா, ஜூஸ்னா வேற ஒரு அளவா குடிக்கணும். ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் குடிச்சா பரவாயில்ல. 10-15 அடிக்கிட்டு போனா வேற திட்டாம என்ன பண்ணுவாவே? என்னக்கா இப்படி சொல்றிய? நீங்க ஆசையா வாங்கி தந்திருக்கே, வேற நான் குடிக்காம எப்படி? ஆமா, நான் ஆசையா வாங்கி தந்தே இவ பார்த்தா. இங்க நானே வயிற்றுச்சல் இருக்கு. சும்மா எரிச்சல்ல கிளப்பிட்டு கிடக்காய்வா. சிலத்தாய்க்கா, இருந்தாலும் அந்த கடையில ஜூஸ் ஒன்னொன்னு அப்படியோ ருசியா இருந்துக்கோ. இருக்கும்லாம் இருக்கும். வாசியில வாங்கி தந்தா நல்லா ருசியா தான் இருக்கும். செல்லத்தாய்க்கா, என்னையும் அந்த கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி தாங்களே. வாங்கடி வாங்க. என்ன பார்த்தா எனக்கு இழிச்ச வாங்கி மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கோ. ஆளுக்கு வரியே. ஐயா சிலத்தாய்க்கா ஓவர் டென்ஷன் ஆகுது. ரொம்ப கடுப்புல தான் இருக்காவோ போலயே. அந்த ஆளு வாயை மூடிட்டு இருப்போம். நம்ம ஏன் வாங்கி கட்டிக்கணும்? இது என்ன இன்னைக்கு செல்லத்தாய் வீட்டு முன்னாடி கூட்டத்தை போட்டாலும் அவ்வளோ ரங்கலா கிடக்காளுதே. என்ன பண்ண? சரி, அவ்வளோருக்கும் கொடுத்துருவோம் பேசாம. சின்ன பொண்ணு. யார் அது? என்ன முடியுமா கையில லட்டோட வந்திருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு தான். அந்த சாப்பிடு. என்ன புதுசா இருக்கு? எப்பவுமே சண்டைக்கோழி மாதிரி சண்டை போட்டே கிடப்பா. இன்னைக்கு என்ன லட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கா? அதுவா சின்ன பொண்ணு, சும்மாதான். லட்டை பார்த்தோன்னு ஒன்னு ஞாபகம் வந்து பத்துக்க நீ சாப்பிடுவோம்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். முடியுமா லட்டு என்ன சின்ன பொண்ணுக்கு மட்டும்தானா? எங்களுக்குலாம் கிடையாதா? அது எல்லாருக்கும் தாண்டி, எடுத்துக்கிடுங்க.
உத்தரவசா ஏதோ சரியில்லடி. இவன் லட்டுலாம் புதுசா தர மாட்டாளே. பழைய சோறு இருந்தாலே 3 நாள் வச்சு முக்கி முக்கி தின்னுட்டாடப்பா. இவன் எங்க லட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து தர போறா? ஏதோ சரியில்லையே. என்ன முனியம்மா, ஏதாச்சும் விசேஷமா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா என்ன? என்ன இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு உஷாரா இருக்கா? பேசாம இழுவ சொன்ன மாதிரி பிறந்த நாள்னு சொல்லிரும், அப்பதான் தும்பாளுவ. இந்த லட்டை எங்க தூரப்பட மனசு வருது. அங்க என்ன குனிஞ்சிட்டு கிடக்கா? முனி. அதுவாடி. என்ன முனியம்மா புதுசா வெக்கலாம் பட்டு கிடக்கா? அதுவாக்கோ, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் தான். அதான் சரி எல்லாருக்கும் லட்டு கொடுப்போன்னு கொண்டு வந்தேன். சும்மா கொடுத்தா எல்லாரும் வாங்கிடியேன்னு நினைச்சேன். நீங்க 1000 கேள்வி கேட்கிய, அதான் பிறந்த நாள்னு சொன்னேன். ஆமா, காலம் போன வயசுல இவளுக்கு பிறந்த நாள் கேக்குது. பிறந்த நாள் நீ பிறந்ததே ஃபர்ஸ்ட் ஒரு சாப கேடு, இதுல உனக்கு பிறந்த நாள் கேக்குதோ? நெட்டச்சி எப்படி பேசுறா பாரு. என்னன்னே பேசிட்டு போ, பேசாம இந்த லட்டு காலி ஆகணும். இவ பேசுற வர பல்ல இழிச்சிட்டே நிப்போம். முனியம்மா இங்க கொண்டா தும்போம். முனி என்ன? ஏதாச்சும் லைட்டா ஏதாச்சும் காமெடிக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னாலே கோவம் வரும், டிங்கு டிங்குன்னு ஆடுவா. இப்ப என்ன இவ்வளோத்துக்குள்ள கலாச்சிட்டு அடக்கேன், அது பாட்டுக்கு பல்ல இழிச்சிட்டு இருக்கியே, சரியில்லையே. என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு என் பிறந்த நாள்ல, அதான் சும்மா அமைதியா சிரிச்சிட்டு இருக்கேன். இந்தா இழுவ லட்டை எடுத்துக்க. முனியம்மா தட்டுல இருக்க அவ்வளவு லட்டையும் தின்னுறட்டுமா? தின்னு இழுவ, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு லட்டுல ஏதோ நாறுதுடி. அடியே ஒன்னும் நாறுலடி, நான் இவ்வளவு லட்டு கையில வச்சிருக்கேன், எங்க நாறுது? அது பின்னாடி ஏதாச்சும் எலி கிளி செத்து கிடக்குமா அடக்கும். அப்படியா? அப்ப சரி சரி. முனி நீ சாப்பிடலையா லட்டு? ஏடி நான் வீட்லயே 2-3 லட்டு தின்னுட்டேன்டி. இதுக்கு மேல தின்னா சுகர் ஏறிடும் பாத்துக்க. சரி அதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போன்னு எடுத்துட்டு வந்தேன் பாத்துக்க. ஓ சரி சரி. நல்ல வேலை அவ்வளோ வரும் திங்க ஆரம்பிச்சிட்டாள்வே. எப்பா அந்த லட்டு காலியான வர சந்தோஷம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு தெரிஞ்சிச்சு, ஒருத்தையும் திங்க மாட்டாள்வே. திங்கிற வரை அது பாட்டுக்கு இருப்போம். நம் 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 நம். லட்டு என்ன டேஸ்டா இருக்குடி, அப்படி ஒரு சுவையா இருக்கு. எந்த கடையில போய் வாங்குனீங்க? யாருக்கு தெரியும்? வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். என்னது யாருக்கு தெரியுமா? அப்ப நீ வாங்கலையா? அதுவா எக்கோ, அது நான் வாங்கலக்கோ, என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்துடுங்க. அதான் எந்த கடைன்னு எனக்கு சரியா தெரியலையா, அதை தான் சொல்லிட்டு கிடக்கேன். முனி எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்றா? ஏன் சந்தேகப்படுறா? பிறந்த நாளுங்க வேற லட்டை கூட திங்க மாட்டீங்களா? சரி திங்க விருப்பம்லாம் தாங்கடி, நான் வேற யாருக்காச்சும் கொண்டு போய் கொடுக்கேன். ஆமா அதான் பாதி லட்டு தின்னாச்சு, வேற என்ன? நல்லா தான் இருக்க முடியுமா? நாங்க சாப்பிட்றோம். சரி உத்தரசா சாப்பிடு. முனியம்மா வேற லட்டு இருந்தாலும் எடுத்துட்டு வாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா இழுவ என்ன அந்த லட்டை கண்ணிலேயே பார்த்துக்க மாட்டா போல. நாரி போன லட்டை இப்படி நமக்குன்னு தின்னுட்டு அடக்கா. இந்த சின்ன பொண்ணுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தோம். இவளும் அவ்வளோலாம் மாட்டிக்கிட்டாலுவே, ஏதாச்சும் வயிறு கீறு சரியில்லைன்னா நம்மளை மொத்தமாக போட்டு பொழந்துருவாள்வல. இழுவ வேற லட்டு இல்லடி, இருந்தது இவ்வளோதான். அதான் அவளுக்கு ஒரு கிண்ணத்துல வச்சு கொண்டு வந்தேன். இழுவே அவளுக்கே இன்னைக்கு தான் திடீர்னு நல்ல புத்தி வந்து லட்டு கொண்டு வந்திருக்கா. இல்லைன்னா அவ எங்க கொண்டு வருவா? தரதை மூடிட்டு தின்னு, சும்மா அலப்புற மாதிரி ஏன்னு ஆசைப்பட்டு கிடக்காத. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, தின்னா இன்னைக்கு தான் தின்னுக்கிடணும். இதுக்கப்புறம் எங்க இந்த மாதிரி பெரிய பெரிய லட்டெல்லாம் கண்ணுல பாக்க? எங்க எனக்கு ஒருத்தன் வீட்டுக்காரன்னு வந்து நீ வாச்சிருக்கானே, பிறந்த நாளும் தெரியாது ஒன்னும் தெரியாது. ஆமா இங்க மட்டும் என்ன வாழுதான், என் புருஷனுக்கு மட்டும் என் பிறந்தநாள் என்ன தெரியவா செய்யும்? இவ்வளவு பீத்திட்டு கிடக்காளுவ. சரி ஏதோ ஒண்ணு. அட போங்கடி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுங்க அப்படி. அவனுங்களுக்கு என்ன பிறந்த நாளும் தெரியாது, கல்யாண நாளும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அது கரெக்ட் தான் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் விஜய், ஹாய் அருண், ஹாய் ஆகாஷ், ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ஓவியா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.